துரைக்கண்ணன் ஐயா, சொல்லுங்க. இப்போ நான் கொடுத்த தலைப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய கருத்தை வைங்க. எதிர்வரும் 2026 சட்டப்பேரவைத் தேர்தல் என்பது எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே ஒரு மிகப்பெரிய சவாலாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக பிரதான எதிர்க்கட்சியான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு கூடுதல் சவாலாகவே இருக்கிறது என்று நாம் பார்க்கலாம். சரி, நடைபெற்று முடிந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிவு, அதனால் கட்சிக்கு ஏற்பட்ட அந்த சரிவு, பின்னடைவு, ஒரு பெரும் தோல்வி என்பது இந்த கழகத்திலே பயணிக்கிற பல லட்சக்கணக்கான கோடிகளை தாண்டிய உறுப்பினர்கள் மனதில் ஒரு கலக்கத்தையும் குழப்பத்தையும் கவலையையும் ஏற்படுத்தி இருந்தது. அதனால் அன்று முதலே ஒன்றிணைவோம், வென்று காட்டுவோம் என்கிற சுலோகத்தோடு மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் களம் இறங்கினார்கள். மிக அமைதியாக, எந்தவித ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் எதுவுமின்றி தன்னுடைய பணிகளை, குறிப்பாக இந்த கட்சி தொடங்கியதனுடைய நோக்கம் என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தை தேர்தல் களத்திலிருந்தும் அரசியலிருந்தும் அப்புறப்படுத்த வேண்டும் என்பதுதான். அதற்காகத்தான் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை தோற்றுவித்தார். அவர் வழியிலே மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களும் பயணித்தார். அவரோடு இணைந்து கிட்டத்தட்ட 30-35 ஆண்டுகளாக அரசியலில் பயணித்த திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் இந்த இயக்கம் இப்படி ஒரு பின்னடைவை, சரிவை சந்தித்து இருக்கிறதே, இதிலிருந்து மீட்டெடுத்து எப்படியாவது கட்சியை ஒன்றுபடுத்தி மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வந்து விடலாம் என்கிற கருத்தாக்கத்தின் அடிப்படையில் தான் அவருடைய பயணம் என்பது தொடர்ந்து இருக்கிறது. இப்போ கடந்த 3ஆம் தேதியிலிருந்து பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவருடைய நிறைவு நாளுக்கு பிறகு அந்த வேகம் எடுத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். அதில் தான் அவர் ரொம்ப உரத்த குரலில் சொன்னார், துரோகிகளையும் விரோதிகளையும் முறியடித்து இந்த திமுக ஆட்சி விரட்டி அடிப்பதற்கு மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியை அமைப்போம் என்கிற உறுதிப்பாட்டை தெரிவித்திருக்கார். ஸோ அதற்கான வேலை திட்டம் தொடங்கிவிட்டது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. கடந்த 2-3 நாட்களாக தொடர்ந்து முக்கிய பிரமுகர்களோடு, தன்னுடைய ஆதரவாளர்களோடு ஒரு ஆலோசனை நடத்தி வருகிறார். இப்போ இன்றைய தினமும் அந்த ஆலோசனை நடைபெற்று வருவதாகத்தான் நான் அறிகிறேன். அந்த ஆலோசனை கூட்டம் தொடர்பான காட்சி பதிவு பார்த்தேன். புரட்சி எம்ஜிஆர், அம்மா செல்வி ஜெயலலிதா காலத்தில் இருந்து பயணித்து வருகிற சில மூத்த மாநில, மாவட்ட, அப்போதைய நகர, ஒன்றிய நிர்வாகிகளாக இருந்த பலரையும் நாம் அங்கே பார்க்க முடிந்தது. இப்போ எந்த விதமான முடிவை எடுத்து இந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரப்போகிறார் என்கிற எதிர்பார்ப்பு தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா முழுமைக்குமே இருக்கிறது. குறிப்பாக கடந்த 4 ஆண்டுகளாக இன்றைக்கு கட்சியை வழிநடத்துகிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மனம் திருந்தி எப்படியாவது இந்த பிரிந்து கிடக்கிற அனைவரையும் ஒன்று சேர்ப்பதற்கு வழிவகை காண்பார் என்கிற எதிர்பார்ப்பு இருந்தது. அது இப்போ முழுவதுமாக தடைப்பட்டு விட்டது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா சென்னையில், சேலத்தில் ஆங்காங்கே சொன்னதை விடவும் தலைநகர் டெல்லியிலே போய் ஒருபோதும் கட்சியில் இடமே இல்லை. திருமதி சசிகலா அவர்களுக்கும் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கும் ஒருபோதும் இங்கே கட்சியில் இடமே இல்லை என்கிறார். இது ஏதோ சிலுவம்பாளையத்தினுடைய பூர்வீக சொத்து மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரோ அப்படிங்கிற மாதிரி பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் கூட இருந்தது. 2 கோடி தொண்டர்களுடைய உரிமைப்பட்ட இயக்கம் இந்த இயக்கம். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த கழகத்தை தொடங்கிய போது பல்லாயிரக்கணக்கான, லட்சக்கணக்கானோர் தங்களுடைய உயிர்களை, உடைமைகளை இழந்து இந்த கட்சியை காப்பாற்றி வளர்த்தெடுத்து வந்தார்கள். அந்த காலகட்டத்தில் பள்ளியிலேயோ கல்லூரியோ படித்து கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமியினுடைய பங்களிப்பு என்ன என்பது நமக்கு தெரியாது. அவர் சிலுவம்பாளையம் கிளை செயலாளராக தொடங்கி படிப்படியாக ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், அமைச்சர், மந்திரி பதவி எல்லாமே வாங்கி கட்சியினுடைய உயர்ந்த பொறுப்பு என்கிற பொதுச் செயலாளர் பொறுப்பு வரைக்கும் வந்துட்டார். அதே மாதிரி பல்வேறு பொறுப்புகளை வகுத்து தமிழகத்தினுடைய ஆகப்பெரிய பொறுப்பான முதலமைச்சர் என்கிற பொறுப்பிலே இருந்துட்டார். அப்போ இந்த பொறுப்புகளுக்கு வருவதற்கு அடிப்படை காரணம் என்ன என்பதை எடப்பாடியுடைய மனச்சாட்சி உணர்ந்திருந்தால் இந்த பிடிவாதத்தன்மையோடு செயல்பட மாட்டார். ஐயன் திருவள்ளுவர் சொல்வார், என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. இந்த குரல் அவருக்காகத்தான். எனவே இந்த பிடிவாதத்தன்மையோடு ஒரு அரசியல் இயக்கத்தை வழிநடத்துகிறவர்களுக்கு பெருந்தன்மை இருக்க வேண்டும், மன்னிக்கும் மனோபாவம் இருக்க வேண்டும். பிறந்தகை அண்ணா சொன்ன மாதிரி வரப்போம் மன்னிப்போம் என்று இருக்க வேண்டும்.
பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் அந்த இயக்கத்தை தொடங்கிய போது அவருக்கு எதிரான மிக கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்னெடுத்து அரச நடையிலெல்லாம் அவரை விமர்சித்த பலரையும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கிய போது, குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து அவரை வெளியேற்றிய போது தனி கட்சி தொடங்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நாவலர் நெடுஞ்செழியன், பாவுசா, ராகவநந்தம், மாதவன், இப்படி பாவு சண்முகம் உள்ளிட்ட பலருமே மிக கடுமையாக விமர்சித்தார்கள். ஆனால் அவர்களெல்லாம் கட்சியில் இணைத்து கட்சியின் உயர்ந்த பொறுப்பு, பொதுச் செயலாளர் பொறுப்பை நாவலருக்கு, பாவுசாவுக்கு, ராகவானந்தத்திற்கு வழங்கியவர். மாதவன் கட்சியின் பொருளாளர் ராஜாராம், இவர்களெல்லாம் அமைச்சரவையில் அழகு பார்த்த ஒரு தலைவன் தான் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். திரு எஸ் சி சோமசுந்தரம் அவர்கள் வெளியிலே போய் அவருக்கு எதிராக கட்சி தொடங்கி தேர்தலிலும் எதிராக கடுமையான பிரச்சாரத்தை முன்வைத்த பொழுது, தேர்தலில் தோற்ற உடனே அவரை அழைத்து வாருங்கள், உணர்ச்சி வயப்பட்டு ஒரு முடிவை எடுத்து விட்டார் என்று அழைத்து வந்து அவரை கட்சியில் இணைத்து தேர்தலுக்காக அவர் பல சொத்துக்களை விற்று செலவழித்து விட்டார். உடனே அதை மீட்டெடுத்து கணிசமான தொகையும் கொடுத்த ஒரு மிகப்பெரிய மனிதாபிமானமிக்க தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள். அன்றைக்கு எஸ் சி சோமசுந்தர் அவர்களை பொதுக்குழு தான் நீக்கியது. ஆனால் திரும்ப இணைக்கிற பொழுது பொதுச் செயலாளர் என்கிற அந்தஸ்திலே இருந்து கட்சியிலே இணைத்து கொண்டார் பொன்மனச்செம்மல் புரட்சித் எம்ஜிஆர் அவர்கள். எனவே ஒரு அரசியல் இயக்கம் எப்படி வழிநடத்தப்பட வேண்டும் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம். அப்படியே புரட்சித் தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களையும் பார்த்தோம்னா, தனக்கு எதிராக ஜே அணி, ஜா அணி, போட்டி அதிமுக, எம்ஜிஆர் அதிமுக, புரட்சித் தலைவர் அதிமுக என்று பல முன்னணியினர் சென்று அவருக்கு எதிராக பிரச்சாரம் செய்த பொழுதும் கூட அவர்களெல்லாம் மீண்டும் அரவணைத்து இந்த கட்சியில் இணைத்து கட்சியை வெற்றி பாதையில் அழைத்து சென்றார். இந்த இருவரும் தலைவர்களின் நோக்கம் என்ன? கட்சி முக்கியம், கட்சியின் எதிர்காலம் முக்கியம். இங்கே நம்பி வந்திருக்கிற இந்த கோடிகளை தாண்டி உள்ள உறுப்பினர்களின் அரசியல் எதிர்காலம் முக்கியம். நோக்கம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்பது. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு வலிமை மிக்க ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தேவை என்கிற அடிப்படையில் தான் தொடர்ந்து திருமதி வி கே சசிகலா அவர்கள் முன்முயற்சி எடுத்தார். இன்று களம் காண்க வந்திருக்கிறார். எப்படிப்பட்ட முடிவை எடுத்து அவர் இந்த நிலைப்பாட்டை எடுக்கப் போகிறார் என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதனுடைய முதல் சுற்று கருத்தை பதிவு பண்ணுறேன். ஒரு அரசியல் இயக்கத்தை அல்லது ஒரு அமைப்பை, ஒரு நிறுவனத்தை தலைமையேற்று வழிநடத்துபவர்களுக்கு ஆணவமோ, அகம்பாவமோ, இருமாப்போ, எதாச்சாதிகார போக்கோ, சர்வாதிகாரத்தனமோ இவை எதுவுமே இருக்கக்கூடாது. அப்போதுதான் அந்த நிறுவனத்தை, அந்த அரசியல் இயக்கத்தை வெற்றி பாதையில் வழிநடத்தி செல்ல முடியும் என்பதுதான் கடந்த காலத்தில் நம்ம பார்த்த தலைவர்களுடைய அணுகுமுறையிலிருந்து தெரிகிறது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தி கட்சியை பின்னுக்கு தள்ளிவிட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். அவருக்கு கிடைத்த அந்த மிகப்பெரிய வாய்ப்பு, அந்த அதிகார பலம், அத்தோடு சேர்ந்த அவருக்கு இருந்த அந்த இயற்கையான குணம், தன்னை முன்னிலைப்படுத்துகிற குணம், அந்த அடிப்படையில் அவர் செயல்பட்டு தான் இன்றைக்கு இந்த கட்சியை பின்னடைவை சந்திச்சிருக்குன்னு பார்ப்போம். மரியாதைக்குரிய திருமதி வி கே சசிகலா அவர்களை பற்றி நம்ம இப்போ ரெண்டு பேருமே சொன்னாங்க. ஆமாம், அவர் சிறையில் இருந்த காலகட்டத்தில் அன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழக அரசினுடைய அத்தனை அதிகாரிகள், அமைச்சர் பெருமக்கள் அத்தனை பேருமே வந்து ஆமாம், அம்மா செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு கையெழுத்து கொடுத்து போட்டுருங்க, போயிடலாம் அப்படின்னு. எவ்வளவு சித்திரவதை பண்ணாங்கன்னா, ஒரு வேலைக்கார அம்மாவை கூப்பிட்டு அந்த சிறையில் அவங்க குடிக்கிற மண்பானை தண்ணியில் இந்த சோப்பை கலந்து விட்டுரு அப்படின்னு சொல்லி ஒரு சோப்பு கொண்டு போய் கொடுக்குறாரு. அந்த சிறை சூப்பரண்ட் சோப்பை கலந்து கொடுக்குறாங்க. அதை நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். ஐயா, நீங்கள் சொன்னீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் போது சசிகலா அம்மாவுக்கு இவ்வளவு கஷ்டங்களை சிறையில் கொடுத்தாங்க. உங்கள் சகோதரிக்கு எதிராக ஒரு பொய் சொல்லுங்க, ஒரு கையெழுத்தை மட்டும் போடுங்க. ஆமாம், சொல்லுங்கள், அதுலேயும் தொடருங்க. ஆமாம், அது என்னென்னா, அந்த வேலைக்கார அம்மாட்ட சொல்லி இதை செய்யுங்க இந்த சூப்பரண்ட் சொன்ன உடனே இந்த சூப்பரண்ட்டை, ஐயா இந்த பாவ செயலாம் நான் செய்ய மாட்டேன், நான் புள்ள குட்டிக்காரி அப்படின்ட்டு அந்த அம்மா மறுத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் அந்த சூப்பரண்ட் தன்னுடைய பாக்கெட்டில் அந்த சலவை சோப்பை போட்டு அதுக்குள்ளே போட்டு போயிட்டார். தண்ணி குடிக்க முடியாத ஒரு நிலைமை ஆகிப்போச்சு. இதை தாண்டி அரசனுடைய அழுத்தம், அன்றைக்கு சட்ட அமைச்சராக ஆல்ரெடி ஏறணும், அந்த சிறை சூப்பரண்டுக்கு போட்டு நான் சொன்னேன்னு சொல்லுங்கள், அவங்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்போம், அது மட்டும் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டு மட்டும் கையெழுத்து போட்டு வாங்க அப்படின்னு. இதையும் தாண்டி மறைந்த ஐயா மரியாதைக்குரிய எஸ் சி சோமசுந்தரம் அவர்கள், அவரே சூப்பரண்ட் லைனில் போய்
திருப்பதி வி.கே. சசிகலா அவங்ககிட்ட லைனை கொடுங்கன்னு, ஏமா நீ சித்திரவதைப்படுற, என்ன கேட்குறாங்களோ எழுதி கொடுத்துட்டு, அன்றைக்கு கட்சியின் மிக மூத்த தலைவர் உருவாக இருந்த மரியாதைக்குரிய ஸ்ரீ சோமசுந்தரம் அவர்களே சொல்றார், நான் ஒருபோதும் அக்காவுக்கு எதிராக செயல்பட மாட்டேன் என்றார். அதற்கு பிறகு வெளியில் வந்ததுக்கு பிறகு தான் கட்சியின் துணை பொதுச் செயலாளரை உன்னை நியமிக்க போகிறேன், நீ ஏற்றுக்கணும் அப்படின் போது, அக்கா நான் உன் கூட காலமெல்லாம் இருக்கிறேன், எனக்கு கட்சி பதவி வேண்டாம். இன்றைக்கும் தலைமை கழகத்தில் நிர்வாக பொறுப்பில் இருக்கிறது தெரியும், பொதுச் செயலாளர் அறைக்கு அருகிலே துணை பொதுச் செயலாளருக்கு ஒரு அறையை உருவாக்க சொல்லியிருந்தாங்க. அப்போது நான் வேணால் உங்களோட செயற்குழு பொதுக்குழுன்னு உங்கள் கூட்டத்தில் நான் உட்காந்துக்கிறேங்க்கா, எனக்கு கட்சியில் பெரிய பொறுப்பு வேண்டாம் அப்படின்னு. ஸோ அத்தகைய நிலையில் இருந்தவருக்கு எடப்பாடி பழனிசாமி எத்தகைய தொல்லைகள் கொடுத்தாருன்னு சொல்லிடுவோம். பெங்களூர் சிறையில் இருக்கிற போது இவர் போய் பார்க்கல, சிறைக்கு போனவர்களை போக வேண்டாம்னு தடுத்திருக்கிறார். பரோலில் வர்றாங்க, தன்னுடைய கணவர் நடராஜன் உடல்நலக்குறைவாக சீரியஸாக இருக்கிறாரு, பரோலில் வர்றாங்க. 15 நாட்கள் கர்நாடக சிறைத்துறை அனுமதி வழங்குது. இங்கேருந்து சீஃப் செக்ரட்டரி ஆஃபீஸிலேருந்து சிஎம் ஆஃபீஸிலேருந்து ஃபோன் பண்ணுது, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த காலகட்டங்களில் 1 வாரம் கொடுத்தா போதும் அப்படின்னு. உடனே அங்கேருந்து சொல்கிறாங்க, நாங்கள் 15 நாள் கொடுக்கணுங்கிறோம், ஆனால் உங்கள் தலைமைச் செயலகத்திலேருந்து 1 வாரம் போதுங்கிறாங்க. சரி பரவாயில்ல 1 வாரமே கொடுக்குறேன்னு அவங்க உட்காந்துருக்காங்க ஏற்ற மாதிரி அங்கே பாருங்கள். சரி அதிகாரிகள் முன்னாடி இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு, எங்கே தங்க போகிறீங்கன்னு கேளுங்கன்னு. உடனே அவங்க சொல்கிறாங்க, காலமெல்லாம் இருந்த 30-35 வருஷமாக இருந்த போயஸ் கார்டன் தான் போகிறேன். இல்லை போயஸ் கார்டனுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. சரி போயஸ் கார்டன் என்னுடைய உறவினர் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு. உடனே சரி உறவினர் வீட்டுக்கு போங்க, யாரையும் பார்க்கக்கூடாது, எந்த அரசியல்வாதியும் சந்திக்கக்கூடாது, இப்படி ஒரு 15-18 கண்டிஷன் போட்டு அங்கேருந்து பரோலில் கொண்டு வந்திருக்காங்க. இவ்வளவு சிக்கல்கள் சிரமங்களை கொடுத்த எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு வார்த்தை, ஒரு கடினமான வார்த்தை, இந்த சூரியனை பார்த்து நாய்ங்கிற மாதிரி சொன்னார்ல, ஆமாம், இதை தாண்டி சசிகலாவுக்கும் அதிமுகவுக்கும் தொடர்பில்லை என்றே எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். அப்போ இந்த அளவிற்கு தன்னை கடுமையாக விமர்சித்த ஒருவரை எந்த அளவுக்கு பேசியிருக்கணும்? பேசலை, இதுவரையிலுமே பேசலை. என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லோரும் ஒருங்கிணைந்து கட்சியை வழிநடத்த வேண்டும் என்பதால் அவருக்கு எதிரான கருத்தை நான் பதிவு செய்ய மாட்டேன் அப்படி. இதுதானே பெருந்தன்மை. இந்த போக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லையே என்கிற வருத்தம் தான் கட்சியில் எல்லோருக்குமே இருக்கிறது. என்னென்னா இப்போதைக்கு இவருடைய இந்த நிலைப்பாடு என்பது கட்சியை மீண்டும் தோல்வி பள்ளத்தாக்கில் கொண்டு போய் விட்டுருமோங்கிறத அந்த இதுதான். இந்த கட்சியினுடைய நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை எந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி மதிக்கிறாருங்கிறத நம்ம பார்க்கணும். அவர் வாழ்ந்த அந்த ராமாவரம் இல்லத்துக்கு இது வரைக்கும் போனாரானே தெரியலை, போன மாதிரி எனக்கும் தெரியலை. அவர் வாழ்ந்த அந்த ஆற்காடு சாலை நினைவில்லத்திற்கு போனாரான்னு போகலை. அவருக்கு உரிய முக்கியத்துவத்தை பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை இவர் கொடுக்கலைங்கிறது. அதனால தான் செங்கோட்டையன் வந்து அம்மா படத்தையும் தலைவர் படத்தையும் புறக்கணிச்சிட்டு ஒரு விழாவுக்கு எப்படி போகலான்னு போர்க்கொடி தூக்கினார். அப்போ இந்த சூழலில் ஒரு எதிரியை அல்லது ஒரு துரோகியை வீழ்த்த வேண்டுமென்றால் எந்த ஆயுதத்தையும் எடுக்க தயார் என்கிற நிலைப்பாட்டுக்கு திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் வந்திருக்கிறார். நீங்கள் வந்தால் உன்னோடு, எதிர்த்தால் தனியாக, எதிர்த்தால் உன்னையும் எதிர்த்து அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ எந்த விதமான முடிவை எடுத்து எந்த திசை நோக்கி பயணிக்க போகிறார், எந்த அளவுக்கு ஆதரவு அவருக்கு வருகிறது அப்படின்னு தெரியலை. வருகிற 8ஆம் தேதி 9ஆம் தேதி அல்லது பிப்ரவரி 24ஆம் தேதிக்குள் ஒரு அறிவிப்பை அவர் வெளியிடுவார். அந்த அறிவிப்பை வெளியிடும் சூழலில் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த அணியில் இருக்கிற பல முக்கிய முன்னணி தலைவர்கள் இங்கே வருவார்கள் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள்லாம் கிடைச்சிருக்கு. அது நல்ல திசைவெளி பயணிக்கட்டும் என்பதை என்ன நான் ஒரே ஒரு விஷயம், இயற்கை நியதிகளுக்கு மாறாகவும் தர்ம நியாயங்களுக்கு புறம்பாகவும் எந்த ஒரு மனிதன் செயல்பட்டாலும் இயற்கையும் இறைவனும் அவர்களுக்கு உரிய நேரத்தில் சரியான தண்டனை தருவார். அது யாருக்கு எப்போது பார்த்துக்கலாம்.